சிறு பிள்ளையாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கப் போகிறோம். 3ஆம் 4ஆம் வசனத்தை மறுபடியும் இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். ரோமர் 8:1 முதல் 4 வரை. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 8ஆம் அதிகாரத்தை ஆரம்பித்த உடனே நான் சொன்னேன், 1ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிற அந்த சத்தியத்தை மீதி உள்ள அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து விளக்குகிறார் என்று. என்ன சத்தியம்? 1வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்ன? நியாய தீர்ப்பு அல்லது அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு வரும் தண்டனை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு இனி நாம் பாவிகள் என்று நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த பாவத்துக்கு தண்டனை அடைய போவது கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அது மட்டுமல்லாமல் எந்தவித குற்றம் சாட்டும் இன்றைக்கும் என்றைக்கும் நமக்கு இருக்க போவதில்லை, நம்மை குறித்து இருக்க போவதில்லை. ஏனென்றால் நம்மை ரட்சித்தவர் அவர், நம்மை மீட்டு கொண்டவர் அவர், நம்முடைய ஸ்தானத்தில் நமக்காக மரித்தவர் அவர். ஆகையால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லிவிட்டு அதன் பிறகு ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று மீதி உள்ள வசனங்களிலே அவர் விளக்குகிறார். 3ஆம் 4ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். 2ஆம் வசனத்தை முதல்ல பார்த்தோம். அதில் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. முன்ன பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அதுதான் நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கை. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கையில பாவமும் மரணமும் தான் மிஞ்சுகிறது. நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் நிறைவேற்ற முடிகிறதில்லை. ஒருவனும் 10 கற்பனைகள் செய்து முடிக்க முடிகிறதில்லை. செய்ய முடியாத நிலையில அவனுக்கு கிடைக்கிறது பாவம் மரணம். ஆகையால் தான் அதை பாவம் மரணம் என்னும் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் பாவம் செய்து அதன் மூலமாக மரணம் என்கிற நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த நிலையிலிருந்து, அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து, அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக விடுவித்து ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனை நமக்கு கொடுக்கும் பிரமாணம் என்கிற இன்னொரு பிரமாணத்தை நம்ம பிரமாணத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று 2ஆம் வசனத்தில். ஆகையால் தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்ப 3ஆம் வசனத்திலே நான் சொன்னேன் 4 காரியங்களை சொல்லுகிறார். அதில் என்னவென்றால், முதலாவது நியாயப்பிரமாணம் எதை செய்ய முடியாமல் இருந்தது என்பதை சொல்லுகிறார். அதன் பிறகு 2ஆவதாக ஏன் நியாயப்பிரமாணம் அதை செய்ய முடியாமல் இருந்தது, நம்மை நீதிமானாக்க, நம்முடைய பாவ மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தர நியாயப்பிரமாணத்தால் முடியாமல் இருந்ததே, அது ஏன்? நியாயப்பிரமாணத்தினால நம்ம நீதிமானாக்க முடியல, பாவத்தை மன்னிக்க முடியல, அதை செய்ய முடியல. 2வது ஏன் அதை செய்ய முடியல? ஏனென்றால் நமக்குள்ள இருந்த பலவீனம். நாம் பாவிகளா இருந்தோம். நியாயப்பிரமாணம் நல்லதை சொன்னிச்சு, ஆனாலும் நம்ம செய்ய முடியல அதை. ஆகையால் தான் நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்தை மன்னிக்கவோ அல்லது நீதிமானாக்கி தேவனுக்கு முன்பாக நிறுத்தவோ முடியாமல் போயிற்று. 3வது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத அந்த காரியத்தை, அதாவது பாவ மன்னிப்பும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நியாயப்பிரமாணம் செய்ய முடியாமல் இருந்ததே, அதை தேவனே செய்தார். தேவனே செய்தார் என்றால் எப்படி செய்தார்? முதல்ல நாம் படித்தோம், தம்முடைய சொந்த குமாரனை அனுப்புகிறது மூலமாக அதை செய்தார். போன வாரத்தில் படித்தோம், தம்முடைய சொந்த குமாரனை மாம்ச சாயலாக, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினதன் மூலமாக அதை செய்தார். பாவ மாம்சத்தின் சாயலாக என்கிறது
இன்கார்னேஷனை குறித்து அல்லது மனு அவதாரத்தை குறித்த மிகவும் விவரமான வசனம் அது. எல்லா வசனங்களை காட்டிலும் மிகவும் கருத்துக்கள் அடங்கிய வசனம் அது. It's the most descriptive verse on the incarnation. அதை நாம் போதித்தோம். பாவ மாம்சத்தின் சாயலாக என்று சொன்னால் அவருடைய மாம்சத்தில் அவர் பாவம் செய்யல, பாவ தன்மை அவருக்குள்ள இல்லை, பாவ சுவாபம் அவருக்குள்ள இல்லை. இதெல்லாம் தவறான காரியங்கள். ஜனங்கள் சில நேரத்தில் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்ததுனால பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார் என்று சொல்லி இருக்கிறதுனால அவர் வந்தபோது அவருடைய ஹியூமானிட்டியில, அதாவது அவருடைய மனித தன்மையிலே பாவம் இருந்தது, பாவம் செய்யலான பாவம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். கிடையாது. பாவ மாம்ச சாயலாக வந்தார் என்று சொன்னால் அவருடைய மனித வாழ்க்கையிலே நம்ம பாவ மாம்சத்தில் என்னென்ன சில வீக்னஸஸ், அதாவது பசி, தாகம், மற்ற பலவிதமான களைப்பு, இப்படிப்பட்ட சில வீக்னஸஸ், பலவீனங்களை அவருடைய பாவ மாம்சத்திலே அவர் பெற்றிருந்தார். குறிப்பாக மரிக்கும் தன்மை. அவர் தேவனாய் இருந்தார், பூலோகத்துக்கு மனுஷனா வந்தார். மனுஷனா வந்தப்ப அவர் மரிக்க கூடாத தன்மை உள்ளவராய் வந்திருந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப மரிக்கவே முடியாது, சிலுவையில் மரிக்கவே முடியாது. அவர் அடிக்க முடிந்தது, அவரை காயப்படுத்த முடிந்தது, அவருடைய ரத்தத்தை சிந்த முடிந்தது, அவரால் வேதனை அனுபவிக்க முடிந்தது, மனவேதனையும் சரீரத்திலையும் வேதனை அனுபவிக்க முடிந்தது. இதெல்லாம் பாவ மாம்சத்தின் தன்மைகள். பாவம் செய்த பிறகு மனுஷனுடைய சரீரத்துக்கு வந்த தன்மைகள் இதெல்லாம். இதையெல்லாம் தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்து கொண்டிருந்தார். மனவேதனை, சரீர வேதனை எல்லாவற்றையும் அவர் சுமக்க முடிந்தது, அவர் அனுபவிக்க முடிந்தது, கடைசியாக மரிக்கவும் முடிந்தது. அவரால் மடிக்க முடியல, தேவனை எப்படி கொல்ல முடியும், தேவனை எப்படி சாக முடியும் அப்படின்னு அவர் இருந்திருந்தார்னா, மரிக்க முடியாத ஒரு நிலையில இம்மார்டாலிட்டி, மரிக்க கூடாத தன்மையோடு அவர் வந்திருந்தார் என்றால், அவருடைய மாம்சத்தில் அந்த தன்மை இல்லாதிருந்தால் நமக்காக மரித்திருக்க முடியாது, நாம் இன்றைக்கு உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டு இருக்க முடியாது. அதுதான் பாவ மாம்சத்தின் சாயல். பாவ மாம்சத்தின் சாயல்னா அவைகளை குறிக்கிறது என்பதை போதித்தோம். இன்றைக்கு அந்த மூன்றாவது காரியத்தை கொஞ்சம் தொடர்ந்து சொல்லுவோம். தேவனே எப்படி செய்தார்? தன்னுடைய குமாரனை அனுப்புறது மூலமாக செய்தார். எப்படி அனுப்பினார்? பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார். அடுத்த பிரேஸை கவனிப்போம், அடுத்த பதத்தை கவனிப்போம். பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார். ஒருவேளை ஆங்கில வேதாகம் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால், அதுவும் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பை வைத்துக் கொண்டிருந்தால் ஒருவேளை அது குழப்பலாம் உங்களை. தமிழ்ல ரொம்ப அழகா வந்திருக்கனால விளக்க வேண்டியதில்லை, அடுத்த ஆராதனையில் அதை விளக்கணும். பாவத்தை போக்கும் பலியாக ரொம்ப திட்டவட்டமா இங்க சொல்லி இருக்கிறது. இயேசு வந்தது நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக. ஆங்கில வேதாந்தத்தில் எப்படி சொல்லி இருக்குது? He came for sin என்று. பாவத்துக்காக வந்தார். பாவத்துக்காக வந்தார் என்று சொன்னால் சில நேரத்தில் அது வித்தியாசமான அர்த்தத்தோடு ஜனங்கள் அதை எடுத்துக் கொள்கிறார்கள். பாவத்துக்காக வந்தார் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார்கள்? தன்னுடைய குற்றமற்ற வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கையின் மூலமாக, அந்த வாழ்ந்ததன் மூலமாக பாவத்தை அவர் சரி செய்தார், அல்லது பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், பாவம் கெட்டது என்பதை காண்பித்தார். இப்படி எல்லாம் சில காரியங்களை சொல்லி விடுகிறார்கள். பாவத்துக்காக வந்தார் என்று சொல்லி இருக்கிறபடினால. ஆனால் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லயே பாத்தீங்கன்னா மார்ஜின்ல சொல்லி இருக்கும் ஆர் as a sacrifice for sin என்று, பாவ பலி என்று சொல்லலாம் என்று. பாவ பலி என்று சொல்ல வேண்டியதுதான் வெறும் பாவம்னு சொல்லிட்டு விட்டாங்க ஆங்கிலத்தில், பாவத்துக்காக வந்தார் என்று. ஆகையால் அதை அப்படித்தான் வாசிக்க வேண்டும். பாவத்தை போக்கும் பலியாக வந்தார் as a sacrifice for sin. சில வெர்ஷன்ஸ்ல, ஆங்கில வெர்ஷன்ஸ்ல as an offering for sin என்று சொல்லி இருக்கோம். எல்லாம் ஒண்ணுதான். பாவத்தை போக்கும் பலியாக அவர் வந்தார். இதை கொஞ்சம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்றைக்கு இந்த ராபோஜனத்தில் பங்கெடுத்தோம். அது மட்டுமல்லாமல் கர்த்தருடைய மரணத்தை, அவர் நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நினைவு கூறும்படியாக இதை செய்தோம். இன்றைக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவத்தை போக்கும் பலி என்றால் என்ன? என்ன செய்தார்? பாவத்தை போக்குனார் என்று சொன்னால் எந்த விதத்தில் போக்குனார்? என்ன நடந்தது? அதன் மூலமா நமக்கு என்ன உண்டாகிறது? பாவத்தை போக்குனார் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் நமக்கு என்ன என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாவத்தை போக்கும் பலி அவர். முதலாவது, பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அங்கே பலவிதமான பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த பலிகள் எல்லாம் இந்த பாவத்தை போக்கும் பலியாக கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை முன்னறிவிக்கும்படியாக நிழலாட்டமாக எடுத்து காண்பிக்கக்கூடிய பலிகள், டைப்ஸ் அண்ட் ஷேடோஸ் என்று சொல்வார்கள். நிழலாட்டங்களும் முன்னறிவிப்புகளும்.
தேவன் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னார். இதைத்தான் நடக்க போகுது என்று. அன்றைக்கு ஆடு மாடுகளை பலியிட்டார்கள், தகன பலிகளை கொண்டு வந்து செலுத்தினார்கள். அந்த தகன பலிகளை செலுத்தும் போது அது அப்படியே எரிந்தது. தகன பலி நெருப்பை போட்டு அப்படியே எரித்து அப்படியே பஸ்பமாக்கினார்கள். அது அங்கே ஜனங்கள் நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு மாடு சாகுது இல்ல ஏதோ ஆடு சாகுது என்றல்ல, அதுல ஒரு அர்த்தம் இருந்தது. என்ன போதிக்கப்பட்டது அவர்களுக்கு? உங்களுடைய பாவத்துக்காக இந்த பலி செலுத்தப்படுகிறது. இந்த நெருப்புல இது எரியுதே, இது தேவனுடைய கோபாக்கனை ஆகிய நெருப்பு. உங்கள் மீது வந்து விழ வேண்டிய இந்த நெருப்பு, உங்களை பட்சிக்க வேண்டிய இந்த அக்கினி, உங்களை பஸ்பமாக்க வேண்டிய இந்த அக்கினி, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்மை எரித்து போட வேண்டிய இந்த தேவனுடைய அக்கினி, நரகத்தின் அக்கினி, தேவனுடைய கோபாக்கினின் அக்கினி, உங்களுக்கு பதிலாக அந்த நரகத்தின் அக்கினி எங்க வந்து விழுந்தது? அந்த பலியின் மீது வந்து விழுந்தது என்பதை காண்பிக்கும்படியாக தான் அந்த பலி. அந்த அக்கினி, அந்த பலி எரிந்த அந்த அக்கினி, நாம் ஒரு நாள் கிறிஸ்து நமக்காக வராவிட்டால் நரகத்தில் எரிந்து கொண்டிருப்போம். நரகத்தின் அக்கினி என்ன நினைக்கிறீங்க? அது வேற அக்கினி இல்ல, தேவனுடைய கோபாக்கினை என்கிற அக்கினி. கோபாக்கினை அக்கினி தாழ முடியாதது வேதனை, அப்பேற்பட்ட அக்கினி. அந்த அக்கினி நம்மை பட்சிக்காதபடி நமக்கு பதிலாக நாம் செலுத்தி இருக்கிற அந்த பலியை பட்சித்து போடுகிறது என்பது அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. அப்ப அங்க நிக்கிறவங்க ரொம்ப பயந்துட்டு நின்னாங்க. அடேயப்பா, இந்நேரம் என்ன அப்படியே எரிச்சிருக்கணும், ஏன் பாவத்தினால என்ன கொண்டு இருக்கணும், என்ன இந்த பலிபீடத்தில் வைத்திருக்கணும், என் மேல இந்த அக்கினி வந்து விழுந்திருக்கணும், என்ன தகன பலியா செலுத்தி இருக்கணும். ஆனால் எனக்கு பதிலாக இந்த மிருகம் சாகிறது. இந்த மிருகத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு இந்த மிருகம் என்னுடைய பாவத்தை கழுவ முடியாது, இந்த மிருகம் என்னை சுத்தமாக்க முடியாது, இந்த மிருகம் ஒண்ணும் செய்ய முடியாது. இது ஒரு அடையாளம் தான். இந்த மிருகம் எதுக்கு அடையாளமா இருந்தது? இயேசு கிறிஸ்து வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து எனக்காக இப்படி சாக போகிறார். தேவனுடைய கோபாக்கினை அவர் மீது விழப்போகிறது. கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் போது தேவனுடைய கோபத்தின் அக்கினி, நம் மீது விழ வேண்டிய அக்கினி அவர் மீது விழும். அவர் வந்து என்னை மீட்டுக் கொள்வார். எனக்காக ஒரு ரட்சகர் வருகிறார், இப்படி மரிப்பார். இங்க என்ன நடக்குது? தகன பலியில இந்த பலிபீடத்தின் மேல என்ன நடக்கிறதோ அதே காரியம் சிலுவை என்கிற அந்த பலிபீடத்தின் மேல தேவனே ஒரு நாள் எனக்காக ஒரு பலியை செலுத்த போகிறார். அதன் மூலமாக எனக்கு நித்திய ரட்சிப்பு உண்டாகிறது. திரும்ப திரும்ப பலியை செலுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. அங்க வந்து தினந்தோறும் பலியை செலுத்திட்டு இருந்தாங்க, அடிக்கடி செலுத்திட்டு இருந்தாங்க. ஏன்? வரப்போகிறார், நமக்காக பலியாக போகிறார், நமக்கு பதிலாக அவர் சாக போகிறார், சிலுவையில் இப்படி நடக்க போகிறது என்பதை எப்போதும் அறிவித்துக் கொண்டிருக்கிறதுக்காக அவர்கள் மறுபடியும் செலுத்திக் கொண்டே இருந்தார்கள் பலி. ஆக பழைய ஏற்பாட்டு பலிகள் எல்லாம் இவர் நமக்கு பாவத்தை போக்கும் பலியாக வரப்போகிறார் என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் கலாத்தியர் 1:4 திருப்போம். புதிய ஏற்பாட்டிலே இவர் பாவத்தை போக்கும் பலி என்பதை திட்டவட்டமாக புதிய ஏற்பாடும் பல இடங்களிலே அறிவிக்கிறது நமக்கு. கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அநேகர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு போதிக்கிறாங்க, அவர் வந்ததே நமக்கு வாழ்ந்து காட்டும்படியாக வந்தார். அவர் வந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து நாமும் எப்படி எப்படி வாழ முடியும் காட்டுறதுக்காக வந்தார். அவ்வளவுதான் அவர் வந்ததே. இந்த சிலுவை எல்லாம் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நிறைய கருத்து, அதாவது நிறைய இயேசு எதுக்காக வந்தார் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். அதுல சிலர் என்ன சொல்லுகிறார்கள், அவருடைய மரணமே அவசியம் இல்லாதது, அவருடைய மரணத்தினால ஒண்ணு நடக்கல. அவர் வந்தார், ஏதோ பொல்லாதவர்கள் பிடிச்ச அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டார்கள். ஆனா அவர் வந்தது எதுக்கு வந்தாரு? வாழ்ந்து காமிச்சு எனக்கு வந்து எப்படி நான் பாவம் இல்லாமல் வாழ முடியும் காமிச்சு நானும் அப்படி வாழ முடியும் எனக்கு உதவி செய்யறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிடுறார். தவறு. வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும்படியாக வந்தார். அங்க ஒப்பு கொடுத்து சிலுவையில மறிச்சது மனுஷன் எடுத்து இயேசுவை சிலுவையில் அறையல, மனுஷன் பிடிச்ச அவர் அறையல. இது தேவனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம், தேவனுடைய அனாதி தீர்மானம், அவருடைய திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகன் இயேசு வருகிறதை கண்டு சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அவர் ஆட்டுக்குட்டி. அவர் வந்து வாழ்ந்து காமிக்கிறதுக்காக வரல, பலியாக முடியாக வந்தார். பாவத்தை போக்க நமக்காக தம்மையே ஒப்பு கொடுக்க அவர் வந்தார். 2 கொரிந்தியர் 5:11 5:21 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவத்தை போக்கும் பலி என்று சொன்னால் நம்முடைய ஸ்தானத்திலே அவர் பாவமாக்கப்பட்டார். சிலுவையில் அது நடந்தது. சிலுவையில் அவர் அறையப்படும் போது தேவன் அவரை பாவமாக்கினார். அவர் பாவம் செய்யல, பாவத்தன்மை அவருக்குள்ள இல்லை. ஆனால் அற்புத விதமாக தேவன் அவரை பாவமாக்கினார். நமக்காக, நம் நிமித்தமாக பாவமானார். எப்ப பாவமானார்? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவமாகல, பிறந்த போது பாவமாகல, பாவமே இல்லை அவருக்குள்ள, வாழும் போதும் பாவமே செய்யல, அவர் போதித்த காலத்தில் பாவமே செய்யல. பாவமானார் என்று சொல்லுகிறது திட்டவட்டமாக சிலுவையில நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சிலுவையில அங்க தொங்கும் போதுதான் தேவன் அவரை பாவமாக ஆக்கினார். அது வரைக்கும் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார், பதில் அளித்தார். தினந்தோறும் இவர் தேவனோட பேசுறாரு, தேவன் இவரோட பேசுறாரு. ஐக்கியம் அங்கே இருக்கிறது. உறவாடுகிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் நெருக்கமா இருக்கிறார். பிதாவின் சித்தத்தையே செய்யறேன், அவர் சொல்றதை செய்யறேன், அவர் நடப்பிக்கிறதே நடப்பிக்கிறேன், அவர் சொல்றதையே நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு நெருங்கிய ஐக்கியம். சிலுவையிலே தான் அவர் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏனென்றால் அங்க தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். ஏன்? அந்த ஒரு வினாடி மட்டும்தான் தேவன் அங்க முகத்தை இயேசுவிடத்திலிருந்து திருப்புகிறார் ஒழிய வேற எப்பவும் திருப்பினதே கிடையாது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்பொழுது இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு திருப்பினதே கிடையாது முகத்தை. சிலுவையிலே அவர் தொங்கின அந்த சில வினாடிகள் மட்டுமே, அந்த சில நிமிஷங்கள் மட்டுமே, அவர் நமக்காக வேதனை அடைந்து பாவமான அந்த நேரத்தில் மட்டுமே தேவன் திருப்பி கொண்டார் முகத்தை. அப்பதான் இவர் கத்துறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன். பாவமானார்னா அங்க மட்டும்தான் ஆனார், வேற எங்கேயும் ஆகவே இல்லை. அங்க பாவமானபடினாலதான் தேவன் பாவத்தை நோக்கி பார்க்க முடியாதவர், கூடாதவர். பாவத்தை அவர் நோக்கி பார்க்க முடியாது, பாவத்தோடு ஒண்ணு வைத்துக் கொள்ள முடியாது. ஆகையால் தான் திரும்பி கொண்டார். பாவமானார் என்பது கல்வாரி சிலுவையை குறிக்கிறது. அங்கதான் பாவமானார். அங்க பாவமானார், இங்க நாம் நீதிமான்களானோம். இருக்கிறீங்களா? நிறைய பேர் அங்க பாவமானார்ன்றதை ஒத்துக்கிறாங்க, நாம நீதிமானம் ஆனோம்ன்றதை ஒத்துக்க முடியாம இருக்கிறாங்க. நான் நீதிமானானேன், என்னையா என்கிட்ட எவ்வளவு குறைகள் இருக்குது, நான் எப்படி நீதிமானானேன்பாங்க உடனே. அது எப்படி சொல்லலாம் நான் நீதிமான்? ஒருத்தர் சொன்னார் ரொம்ப கரிசனையோட வந்து, ஒருத்தர் நான் பிரசங்க, அது எப்படிங்க நான் நீதிமான் சொல்றீங்களே, நான் நீதிமான் எப்படி சொல்லலாம்? நம்ம எல்லாம் நீதிமான் ஆயிட முடியுமா? ஒருவனும் நீதிமான் இல்லையான்னு சொல்லி இருக்குது. போட்டு பைபிளை போட்டு குழப்பிடுறாங்க. ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு வேதம் சொல்லுது, கரெக்ட் தான். அதனால்தான் அவர் நமக்காக பாவமாயி அதை நாம் விசுவாசிக்கும் போது அது நிமித்தமா நாம நீதிமான் ஆகிறோம். நாம நீதிமான் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையில் செய்த காரியத்தின் மூலமாக நாம் நீதிமான்களாக ஆகிறோம். அவர் பாவமானார், அது உண்மை, அது சத்தியம். சிலுவையில பாவமானார், அதன் மூலமாக நாம் நீதிமான்களாக ஆகிறோம். பாவம் அறியாத அவர் நீதிமானார். பாவம் அறியாத அவர் பாவமானார். அவர் பாவமானதற்கு பாவம் செய்தாரா? செய்யவே இல்லை. பாவம் செய்யாதவர் பாவமாக முடியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவம் செய்யாதவர் பாவமாக முடியுமா? ஆனாரா இல்லையா? ஹலோ, ஆனாரா? அப்பன்னா நீதியே செய்யாத நாம் நீதிமானாக முடியுமா? அவ்வளவுதான் லாஜிக். அதுல பாவமே செய்யாதவர் பாவமானார், அது ஒரு பெரிய அற்புதங்க. தேவன் அதை செய்தார். பாவமே அறியாதவர், பாவமே அவருக்குள்ள இல்லாத பாவமானார். இது முடியும்னா நீதியே இல்லாத நாம், நீதியே செய்யாத நாம், எல்லாவற்றிலும் குறைவுபட்ட நாம் நீதிமான்கள் ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி ஆனது? கல்வாரி சிலுவையின் மூலமாக. எபிரேயர் 2:9 ஏன் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். ஒவ்வொருக்காகவும் வந்து போதிச்சுட்டு போறதுக்காக வரல. அவர் பெரிய தவறு பாருங்க. இந்த லிபரல்ஸ் சொல்றாங்க இந்த காலத்தில். லிபரல்ஸ் அவங்க எதையுமே விசுவாசிக்கிறது இல்லை. முக்காவாசி பைபிள் காலேஜ் செமினர்லாம் அப்படி ஆகி போச்சு. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், செமினர்லாம் இப்போ செமெட்டரி ஆயிடுச்சு. நல்லா போனா, உள்ள போனா, வெளியே வரும்போது எல்லாத்தையும் ஒன்னுத்தையும் விசுவாசிக்காம சோர்வடைந்து தேவனே இல்லை என்று வெளியே வர ஆளுகள்லாம் இருக்காங்க செமினரில இருந்து. அங்க கத்துறாங்க. அதெல்லாம் அங்க என்ன சொல்லிடுறாங்க? அவர் மரிக்கிறதுக்காக வரல, அவர் மரிச்சார், ஆனா மரிக்கிறதுக்காக வரல. மரிக்கிறதுல ஒண்ணும் லாபம் இல்ல, மரிக்கிறதுனால ஒண்ணும் நடக்கல. போதிக்கிறதுக்காக வந்தார்.
நன்மை செய்யறதுக்காக வந்தார், தேவன் எப்படிப்பட்டவன் காண்பிக்கிறதுக்காக வந்தார், இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. மரிக்கிறதுக்காக தான் வந்தார், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியா வந்தார். அதுதான் சத்தியம். மரணத்தை ருசி பார்த்தார். ருசி பார்க்கவில்லை என்றால், மரணத்தை ருசி பார்க்கலன்னா அவர் வந்து பிரயோஜனமே கிடையாது. பாருங்க, வந்து சீஷர்ட்ட கேட்கிறார், ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க. சொல்றாங்க ஒண்ணு சிலர் எலியா தீர்க்கதரிசின்றாங்க, சிலர் எரேமியா தீர்க்கதரிசின்றாங்க, இப்படிலாம் சொல்றாங்கய்யா. சரி, அது கிடக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்கன்னாரு சீஷரை. அவங்க என்னத்தையும் சொல்லிட்டு போறாங்க, தெரியல பாவம், ஏன் கூடையா இருக்கிறீங்களா, நீங்க என்ன சொல்றீங்கன்னாரு. உடனே பேதுரு, அவர் தான் எப்பவும் முந்திரி கொட்ட மாதிரி சொல்லுவார் எல்லாத்தையும். அவர் உடனே சொன்னாரு, நீர் தேவனுடைய குமாரன், கிரைஸ்ட் த சன் ஆஃப் த லிவிங் காட், கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்ப சொல்றாரு, மாம்சம் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். பயங்கர வெளிப்பாடு பாருங்க. ஒரு மனுஷன் சாதாரணமா அறிந்து கொள்ள முடியாத காரியத்தை ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மூலமா அறிந்து கொள்ளலாம். பெரிய காரியம் தான் அது. இது வரைக்கும் கூடயே போயிட்டு வந்துகிட்டு தங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் கிறிஸ்து தேவனுடைய குமாரன்றது யாருக்குமே தெரியல. பேதுருக்கு அது ஒரு வெளிப்பாடா ஒரு வெளிச்சம் அடிக்குது. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவர் அவருக்குள்ளாக வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். ஆமா, இவர் கிறிஸ்து, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே இயேசுக்கே ஒரு பெரிய உற்சாகம். சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்றார். பிரமாதம் பேதுரு, கரெக்டா சொன்ன. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. பூமியில எதை கட்டுறியோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்துல பூமியில எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து, சிலுவையில போய் எப்படி மரிக்கணும், இவருக்காக என்ன காத்துட்டு இருக்கு, என்ன வரப்போகுது, சிலுவை மரணம், அதை பற்றி பேசுறாரு. உடனே பேதுரு வந்து இயேசுவையே ரெபியூக் பண்ணுகிறான், கடிந்து கொள்கிறான். ஐயோ, நீர் இப்படி பேசலாமா, அபசகனம் மாதிரி பேசுறீரே, பேசாதீங்க ஆண்டவரே, உமக்கு அது நேரிடக்கூடாது, வேண்டாம், சாகணுமா, நீ ஏன் சாகணும், நீர் ஏன் சிலுவையில சாகணும், நீர் ஏன், உமக்கு என்னத்துக்கு இந்த மரணம், பேசாதீங்க என்று வாய் அடைக்கிறான். இயேசு சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. இப்பதான் சொன்னாரு, பிதாவே உனக்கு வெளிப்படுத்திருக்காரு. கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிறத பிதா வெளிப்படுத்தினார். இவனுக்கு பெரிய வெளிப்பாடு தான். கொஞ்ச நேரம் பொறுத்து சிலுவை மரணத்தை குறித்து இவன் பேசாதையும் அது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்படியே திரும்பிடுச்சு. அப்பாலே போ சாத்தானே என்ற ஒரு பக்கம் பிதாவிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடு, அடுத்த நிமிஷம் சாத்தான் வந்து ஏவறான். அப்பாலே போய் சாத்தான், பேதுரு சாத்தான் இல்ல, பிதாவுடைய வெளிப்பாடு பேதுருக்கு வந்து கிடைக்குது. பேதுரு பேசுறான், நீ கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அதே பேதுரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாத்தானுடைய வெளிப்பாடு பெறான். ஹலோ, இதுக்குதான் இந்த வெளிப்பாடுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எது ஆண்டவர்கிட்ட வந்தது, எது சாத்தான்ட்டு வந்ததுன்னு தெரியணும். ஆனா பெரிய ஒரு தூதனை கண்டங்க. அந்த தூதன் சொன்னாரு, பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு நீ மனைவி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு நீ போனாரு. கண்டிப்பா அது தூதன் இல்ல, அது வேற ஏதோ. எல்லா வெளிப்பாட்டையும் நம்ப முடியாது. நேத்து தானே நல்ல தரிசனம் கிடைச்சது, அது நேத்து கிடைச்சது கரெக்டா இருக்கலாம், இன்னைக்கு கிடைச்சது கரெக்டா? ஹலோ, இருக்கிறீங்களா? நேத்து கிடைச்ச தரிசனம் கரெக்டா இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் பேசியிருக்கலாம், சொப்பனத்தை கொடுத்திருக்கலாம், தரிசனத்தை, அதெல்லாம் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கிடைச்சது கரெக்டா? ஆகையால வெறும் தரிசனம் அது இது அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. தரிசனம் வர நேரத்தில் வரட்டும். வசனத்தை வச்சுதான் எல்லாத்தையும் நாம் நிதானிக்க வேண்டியதா இருக்கிறது. இயேசு வந்ததே சாகிறதுக்காக வந்திருக்கிறார். இவன் சொல்லுகிறான், பேசாதையும் அது பேசாதையும் உமக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அப்பாலே போ சாத்தான் என்ற. அப்பனா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்துட்டா கூட போதாது, சிலுவையில் என்னுடைய மரணம் அவசியம், நான் ரத்தம் சிந்தணும், நான் மரிக்கணும் என்கிறத விசுவாசிக்கலனா நீ நான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் விசுவாசித்த பிரயோஜனம் இல்லைன்ற. ஹலோ, இன்றைக்கு இப்படிதான் கேட்டு போயிருக்கிறாங்க செமினரில எல்லாம். அவர் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் எல்லாம் சொல்றாங்க, ஆனா அவருடைய மரணம் அவசியம் இல்லை என்கிற ஒரு வியூ, ஒரு கருத்து, ஒரு தியரி போதிக்கிறாங்க. தவறு. அப்பாலே போ சாத்தான்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்கள் பிரயோஜனம் இல்லாதல்ல. அதனால்தான் செத்த சபைகள் உருவாகிறது. ஆகையால் தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியல. அதனால்தான் ஜனங்கள்ட்ட மாற்றம் கிடையாது. அதனால்தான் அவர்களுக்கு சொல்லுகிறதுக்கு ஒண்ணு இல்ல, பிரசங்கிக்கிறதுக்கு வல்லமை ஒன்று கிடையாது. தேவனுடைய வல்லமை அந்த பிரசங்கத்துல கிடையாது. ஜனங்கள் அது மாற்ற முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய மரணத்தை ஒதுக்குகிற போதனை ஒரு போதனையே கிடையாது. நமக்காக பாவத்தை போக்கும் பலியாக அவர் வந்தார். ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியே வந்தார். 1 பேதுருக்கு திருப்போம். 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படி மீட்கப்பட்டோம்? அவருடைய போதனையினாலவா? அவர் மலப்பிரசங்கத்தை போதித்ததுனால மீட்கப்படுறோமா?
அவர் வந்து செய்த அற்புதங்களால மீட்கப்படுகிறோமா? அதிசயங்களால மீட்கப்படுகிறோமா? எல்லாற்றையும் விசுவாசித்து விட்டு அவருடைய மரணம் அவசியம் இல்லை என்று சொன்னால் மீட்பே கிடையாது. ஏனென்றால் அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் மீட்பே கிடையாது. ஆக மறுபடியும் திருப்பி செல்வோம் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, பாவத்தை போக்கும் பலியாக இயேசு வந்தார் என்பது மிகவும் முக்கியமாக நாம் விசுவாசிக்க வேண்டிய சத்தியம். பாவத்தை போக்கும் பலி என்கிறத நான் நம்பலன்னா அதுல குழப்பம்னா அடுத்ததுலயும் குழப்பம் வரும். அடுத்த பதத்தை பார்ப்போம். அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதுலயும் பிரச்சனை வரும். பாவத்தை போக்கும் பலியாக வந்தார் என்பதை திட்டமிட்டமாக நாம் அறிந்து வைக்கவில்லை என்றால், பிறகு பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்கிறதையும் நாம் தவறாக வியாக்கியானம் செய்து அதை தவறாக புரிந்து கொள்வோம். அதுக்கு என்ன அர்த்தம்? மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், அதாவது தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சொன்னா என்ன அர்த்தம்? முதலாவதாக என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்னு சொல்றேன். முதலாவதாக இயேசுவை அனுப்பி பாவ மாம்சத்தின் சாயல்ல அனுப்பி தன்னுடைய பூரண வாழ்க்கையினாலே, பாவமற்ற வாழ்க்கையினாலே, குற்றமற்ற வாழ்க்கையினாலே பாவம் என்ன என்பதை நமக்கு எடுத்து காட்டி நமக்கு உணர்த்தி நம்மை திருத்துவதற்காக அவர் அனுப்பப்பட்டு அப்படி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அது தவறு. நல்லா சொல்றேன் கவனிங்க. இயேசு வந்து குற்றமற்றவராய் வாழ்ந்து பாவம் இல்லாத ஜீவியத்தை வாழ்ந்து அதன் மூலமாக பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் கெட்டது என்று காண்பித்தார், பாவத்தை குறித்து உணர்த்தினார். அவருடைய வாழ்க்கை பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லுகிறது தவறு. இங்கே வந்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று, மாம்சத்தில பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால் மாம்ச சரீரத்தில் வந்து பாவம் இல்லாத ஜீவியத்தை வாழ்ந்து அதன் மூலமாக பாவம் கெட்டது என்று காண்பித்தார், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்ற அர்த்தம் கிடையாது. ஏன் கிடையாது என்று சொல்லுகிறோம்? அது ஒரே காரணத்தை சொல்லி முடிச்சிடலாம். அந்த விதத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது அவர் வந்தார் என்று சொன்னால், அவர் வந்ததில் எதுவும் புதுசு கிடையாது. அவர் வந்து விசேஷமா ஒன்று செய்திரல, புதுசா ஒன்று செய்திரல. ஏற்கனவே நியாயப்பிரமாணம் அதுக்காக அனுப்பப்பட்டது, பாவம் கெட்டதுன்னு காண்பிக்கிறதுக்காக, பாவத்தை எடுத்து வெளிக்காட்டும்படியாக, பாவத்தின் கொடூரத்தை காண்பிக்கும்படியாக, பாவிகள் நாம் என்பதை உணர்த்தி காட்டும்படியாக நியாயப்பிரமாணம் ஏற்கனவே அனுப்பப்பட்டது. இவர் வந்து அப்புறம் என்ன புதுசா செய்துட்டார்? ஒன்னும் புதுசா செய்யல. அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. பாவம் கெட்டது என்று காண்பிக்கிறதுக்காக, உணர்த்துகிறதுக்காக அவர் வந்து ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. நியாயப்பிரமாணம் ஏற்கனவே பூரணமானது. அது வந்து பாவம் கெட்டது என்பதை நமக்கு உணர்த்தி காண்பித்து விட்டது. பாவத்தை போக்கும் பலியாக வந்தாரு, அதன் மூலமாக தான் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்றால் எந்த அர்த்தத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவதாக பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது என்று சொன்னால் பாவத்துக்கு வேண்டிய ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. பாவி என்று சொன்னால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், அதான் நியாய தீர்ப்பு. பாவத்தின் சம்பளம் மரணம், இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. பாவத்தின் மீது ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை இவர் ஏற்றுக்கொண்டு அதனுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு, அந்த நியாய தீர்ப்பின் மூலமாக வருகிற தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த விதத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதைத்தான் இங்கே வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக நமக்கு வருகிற ஆக்கினையை, நமக்கு வருகிற தண்டனையை, நமக்கு வருகிற மரணத்தை, நமக்கு வருகிற அந்த நரகத்தை அவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொன்னால் பாவத்தை அழித்து போட்டார் என்று சிலர் இதை வாசிக்கிறார்கள். மாம்சத்தில் பாவத்தை அழித்து போட்டார் என்று. அதுவும் சரி கிடையாது. மாம்சத்தில் பாவத்தை அழிக்கலவர், பாவத்தை போக்கும் பலியாக வந்தார் என்று சொன்னால் பாவத்தை அழிக்கும்படியாக என்றல்ல, பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை நமக்கு செய்யும்படியாக, நம்முடைய பாவத்தை சுமந்து நம்முடைய பாவ தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா நமக்கு தண்டனை வராதபடிக்கு அந்த விதத்தில் பாவத்தை போக்கினார்.
பாவத்தை போக்கினார் நம்ம இடத்துல இருந்து பாவத்தை அழித்து போட்டார் என்றல்ல. அப்படி அழித்து போட்டார் என்று சொன்னா 12-13 வசனத்துல ஏன் எப்படி சொல்லுகிறது? 8ஆம் அதிகாரத்துல, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொன்னார். பாவத்தையே அழிச்சிட்டா அப்புறம் ஏன் சரீரத்துல மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறது? இதை பற்றி ஏன் பேசணும்? பேச வேண்டிய அவசியமே இல்லையே, அழிஞ்சு போச்சு. பாவத்தை அழிக்க முடியாது. பாவத்து நிமித்தமாக நம்ம தலைமையில இருந்த தண்டனையை, ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து நம்முடைய நரகத்தின் அக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அந்த விதத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். விழுந்தது, அதுதான் ஆக்கினைக்குள்ளாக, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்பதற்கு அர்த்தம். எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்? பாவத்தை போக்கும் பலியாக வந்து நமக்கு பதிலாக பலியானதன் மூலமாக, நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொள்ளதன் மூலமாக அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஏன் இதை தேவன் செய்ய வேண்டியதா இருந்தது? ஏன் தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டியதா இருந்தது? ஏன் பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்ப வேண்டியதா இருந்தது? ஏன் அவரை பாவத்தை போக்கும் பலியாக அனுப்ப வேண்டியது இருந்தது? இதை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? இதை வேற விதத்தில் செய்ய முடியாதா? மறுபடியும் சொல்லுகிறேன், செய்ய வேண்டியது அவசியம். இயேசு மாம்சத்தில் வர வேண்டியது அவசியம். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் 2 காரியங்களை கோருகிறது, டிமாண்ட்ஸ் 2 திங்ஸ். ஒன்று நியாயப்பிரமாணம் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி ஒருவன் நடந்து ஆக வேணும்னு சொல்லுது. நடக்கிறவன் ஒருவனும் இல்லை, நடக்கவும் முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையை நிறைவேற்ற ஒருவர் வரணும். மாம்சத்தில் மனுஷனா இருந்து அதை நிறைவேற்ற வேணும். அதை இயேசு செய்தார். He fulfilled it by his obedience. பூரணமாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்ததன் மூலமாக அவர் நடக்கும்படியாக அவர் மாம்சத்தில் வர வேண்டியதா இருந்தது. நடந்தால் மட்டும் போதாது, பூரணமாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றா மட்டும் போதாது. நியாயப்பிரமாணம் வெறும் எனக்கு கீழ்ப்படின்னு மட்டும் சொல்லல, கீழ்ப்படியாதவன் சாக வேணும் என்று சொல்லுகிறது. கீழ்ப்படியாதவனை கல்லெறிஞ்சு கொல்லணும் இருக்குது. இருக்கீங்களா? 10 கற்பனை சொல்லிட்டு இருக்காங்களா? அதை கொஞ்சம் கவனிக்கணும். கீழ்ப்படியாதவனை எப்படி கொல்லணுமா? கல்லெறியாமல் கல்லெறிஞ்சு கொல்ல வேணும்னு. கல்லெறிந்து கொள்றதுன்னா சாதாரண காரியம் இல்லை. சும்மா லேசா கல்லை தூக்கி போட்டுட்டு ஓடுறது இல்லை. சின்ன கல்லா ஆளை கீழே கிடத்தி இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி திரும்ப திரும்ப போட்டு ஆள் நசுங்கிற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அதான் கல்லறிந்து கொள்றது. நம்ம ஊர்ல கல்லறிகிற மாதிரி இல்லை, அது வேற கல்லறிதல். கல்லறிந்து சாகணும். இப்பேற்பட்ட தண்டனை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலைன்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், அது ஒரு கோரிக்கை. நிறைவேற்றாதவனுக்கு தண்டனை வேணும், அதுவும் ஒரு கோரிக்கை. 2த்தையும் நிறைவேற்றினார் இயேசு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றி காண்பித்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாதவனுக்கு தண்டனை என்ற கோரிக்கை இருந்தது, அந்த தண்டனையையும் நிறைவேற்றினார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். தன் மீது அவர் சுமந்து தீர்த்தார். அந்த தண்டனையை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தை போக்கும் பலியாக வந்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லுகிறோமே. முதலாவது அது நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, நம்முடைய நரகத்தின் அக்கினி அவர் மீது விழுந்தபடினாலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறோம். ஜஸ்டிபிகேஷன், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது காரியம். நான் நீதிமானா இருக்கிறேன். எப்படி? நான் செய்த நீதினால அல்ல, என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அந்த கடனை அவர் தீர்த்ததுனால. நான் செலுத்த முடியாத கடன் அது, அதை அவர் தீர்த்தபடினால. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு, அதுவும் என்னால செய்ய முடியல. செஞ்சு காமிச்சார் நியாயப்பிரமாணத்தை, வாழ்ந்து காமிச்சார் நியாயப்பிரமாணத்தை, ஒரு குறைவும் இல்லாமல் அதை நிறைவேற்றி காண்பித்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைவேற்றாத எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதன் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இது முதலாவது காரியம். 2வது காரியம், எதற்காக இப்படி செய்தார்ங்கிறது. முதல் காரியம் ஜஸ்டிபிகேஷனுக்காக, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக. எதற்காக அவர் மாம்ச சரீரத்தில் வந்தார்? எதற்கு பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார்? எதற்காக பாவத்தை போக்கும் பலியாக வந்தார்? என்ன செய்யும்படியாக வந்தார்? என்னை ஜஸ்டிஃபை பண்ணும்படியாக, என்னை நீதிமான் ஆக்கும்படியாக வந்தார். 2வது காரியத்தை அநேகர் சொல்லுகிறதில்லை. அநேக புத்தகங்கள் கூட இந்த 2வது காரியத்தை விட்டு விடுகிறது. 2வது காரியம் தான் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கவனிப்போம். மாம்சத்தின்படி நடவாமல்
ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நம்மிடத்தில் நியாயப்பிரமாண நீதி நிறைவேறணும். நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறணும். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், முற்றிலுமாய் கீழ்ப்படிந்ததன் மூலமாக நாம் நீதிமானானது மட்டுமல்ல, சிலுவையில் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதுனால நாம் நீதிமானானது மட்டுமல்ல, அந்த விதத்தில் நான் நீதிமான், அது நிச்சயம். ஆனா அது போதாது. அதை மட்டும் செய்யறதுக்காக வரல. அது நல்லது, அது முதல் காரியம், அது ஜஸ்டிபிகேஷன். என்ன நீதிமான ஆக்கினார் சிலுவை மரணத்தின் மூலமாக. நான் நீதிமான நிற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நீதி என்னிலே நிறைவேறும்படியா, என்னிலே, in me, so that the righteousness of the law may be fulfilled in me, என்னிலே நிறைவேறும்படியாக என்று சொன்னால், அவர் சிலுவையில மரித்ததன் மூலமா நான் நீதிமானான் என்று மட்டும் இல்ல, நானே அந்த நீதிமானாக வாழ்ந்து என்னிலே இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக இப்படி அவர் செய்தார். பாவத்தை சுமந்து தீர்த்தினுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டது என்ன நீதிமானாக்கி தேவனத்தில் நிறுத்தினது மட்டும் இல்ல, நீதிமான் ஆக்கப்பட்ட நான் நீதிமானாக வாழ்ந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி என்னுடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலேயும் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் சிலுவையிலே மரித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற வேண்டும் என்று. அதுதான் சாங்டிபிகேஷன், அதுதான் பரிசுத்தமாகுதல். அப்ப சிலுவையில மரித்தது எதற்கு? இந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும். நான் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, அது ஒரு பக்கம். இரண்டாவது, நான் பரிசுத்தத்திலே வாழும்படியாக எனக்கு வழிவாசலை திறக்கும்படியாக அவர் சிலுவையில மரித்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதி என்னிலே நிறைவேறும்படியாக. அவர் மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்ததில்லை, இப்ப என்னையே பரிசுத்தமாக்கி என்னையும் பரிசுத்தமாய் வாழும்படியா வைக்கும்படியாக அவர் சிலுவையில மரித்தார். அவர் சிலுவையில மரிக்கவில்லை என்றால் அது கூடவே கூடாது, அது முடியவே முடியாது. நீங்க கேட்கலாம், ஏன் அவர் சிலுவையில மரிக்கணும்? நான் பரிசுத்தமா வாழுகிறதுக்கு அவர் ஏன் சிலுவையில மரிக்க வேண்டும்? நான் பரிசுத்தமாகிறதுக்கும் அவர் சிலுவை மரணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் பரிசுத்தமான வாழ்க்கை இன்றைக்கு வாழ வேண்டும் என்றால் அவர் ஏன் சிலுவையில மரிக்க வேண்டும் என்று நாம் ஒருவேளை கேட்கலாம். பதில் இதில் அடங்கி இருக்கிறது. நாம் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கென்று கனி கொடுக்க வேண்டும் என்று அதெல்லாம் பார்த்துட்டோம். 7ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவனுக்கென்று நாம் கனி கொடுக்கிற அந்த நிலைக்கு வர்றதுக்கு எப்படி கனி கொடுக்க முடியும்? தேவனோடு நாம் சேர்க்கப்பட்டால் தான். அவரோடு திருமணம் செய்யப்பட வேண்டும். 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் அதை படித்தோம். பழைய புருஷன் செத்து புது புருஷனோட நாம் இணைக்கப்படுகிறோம். இதுதான் இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தோம், அதற்கு மனைவியை போல வாழ்ந்தோம், அதுக்கு கட்டுப்பட்டு இருந்தோம். அந்த பழைய புருஷன் செத்து இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். இந்த புதிய புருஷன் இப்போ கிடைச்சிருக்கிறபடினால இந்த புதிய புருஷனுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். இந்த புதிய புருஷனுக்கு கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். திருமணத்தின் மூலமாக பிள்ளைகள் உண்டாகிறது போல இந்த இணைப்பின் மூலமாக கிறிஸ்துவும் நாமும் இணைந்ததன் மூலமாக, நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதன் மூலமாக இப்பொழுது வேற விதமான கனி உண்டாகிறது. இப்பொழுது வேற விதமான காரியங்களை நாம் பிறப்பிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. இதை நாம் ஏற்கனவே போதித்தோம். ஆனால் இப்படி வேற விதமான காரியத்தை பிறப்பிக்க வேண்டும் என்றால், தீமையை செய்து கொண்டிருந்த நாம், பாவத்தை செய்து கொண்டிருந்த நாம், பாவத்தையே பிறப்பித்துக் கொண்டிருந்த நாம், உற்பத்தி பண்ணி கொண்டிருந்த நாம், புது காரியத்தை பிறப்பிக்க வேண்டும், பரிசுத்தத்தை பிறப்பிக்க வேண்டும், நீதியான காரியங்களை பிறப்பிக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த திருமணம் நடக்கணும். முதல்ல அவரோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். அது நடந்தாதான் இது நடக்கும். ஆகையால் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வாரி சிலுவை நிச்சயமாக அவசியம். அந்த திருமணம் நடக்கிறதுக்காக தான் கல்வாரி சிலுவையே ஏற்பட்டது. கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை போக்கினதன் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவோடு கூட ஒன்றாகிறோம், புதிய ஒரு உறவு உண்டாகிறது. கல்வாரி சிலுவையின் மரணம் இல்லாவிட்டால் அது நடக்கவே நடக்காது. பாவத்துக்கும் தேவனுக்கும் எந்த விதமான உறவு இருக்க முடியாது. பாவத்தை தேவன் நோக்கி பார்க்க முடியாது, பாவத்தோடு தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியாது, பாவத்தோடு வாழ முடியாது. ஆகையால் தான் கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிற வரை தேவன் நம்மளுக்குள்ளாக வாசம் செய்ய முடியவில்லை. கிறிஸ்து சிலுவையில் மரித்த உடனே ஒரு பெரிய மாற்றம். திரைச்சீலை தேவாலயத்தில் ரெண்டாய் கிழிந்ததான் சொல்றாங்க. 4 இன்ச் இருக்கணும் அந்த திக்னஸே திரைச்சீலைக்கு. சாதாரண திரைச்சீலை இல்லை, லேசா இப்படின்னா வந்துடுறதுக்கு. கிழிக்க முடியாத திரைச்சீலை. உள்ள தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, வெளியே மக்கள் யாரும் நெருங்க முடியாது, பக்கத்தில் வராத இங்கேன்னு சொல்றதுக்கு தான் அந்த திரைச்சீலை. யாரும் நெருங்கக்கூடாது, வரக்கூடாது. பரிசுத்த தேவன் உள்ள இருக்கிறார். இவருடைய பரிசுத்தத்துக்கும் உன்னுடைய பாவத்துக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. பாவியோடு தேவன் ஒன்று வைத்துக் கொள்வது கிடையாது. பக்கத்திலே நெருங்காத.
அதுதாங்க நியூஸ். அந்த திரைச்சலை சொல்லுகிறது வராத, கிட்ட வராதன்னு சொல்றதுக்கு தான் திரைச்சலை வைக்கப்பட்டிருந்தது. மனுஷன் வெளியே நின்றுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கணும். ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உள்ள போய் அதுவும் கயிறு கட்டி உள்ள அனுப்புவாங்க அவரை, மணியெல்லாம் கட்டி. அவர் சரியா பலியிட்டு சரியா பாவத்துக்காக தன்னுடைய பாவத்துக்காக பலியிட்டு எல்லாம் செய்துட்டு போலன்னா அவர் அங்க உள்ள செத்து கிடப்பாரு. அவரை கயிறு வச்சு தான் அழுக்கணும், உள்ள போய் தூக்கிட்டு வர முடியாது. தூக்கிட்டு வர போனா சாகுனாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் இப்படி பண்றாரு தேவன்? என்னையா அது பெரிய வினோதமா இருக்குது, இப்படி பண்றாரு. உடன்படிக்கையை பெட்டிய தொட்டவன் பொத்தின்னு விழுந்து செத்தானே, இதெல்லாம் என்ன தேவன் பண்ற காரியம்? ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறார். பரிசுத்த தேவன் அவர். மனுஷனோடு அவர் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. மனுஷன் அவர்கிட்ட வர முடியாது, நெருங்க முடியாது. அவருக்கும் மனுஷனுக்கும் உறவே இருக்க முடியாது. அவர் பரிசுத்தர், மனுஷன் பாவி. கல்வாரி சிலுவையில இயேசு மரித்த உடனே அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. ஏன் கிழிந்தது? சிலர் சொல்றாங்க நாமெல்லாம் உள்ள போலான்றதுனால கிழிஞ்சதுங்க அப்படின்னு. சரி, அதுவும் கரெக்ட் தான். நாம எல்லாம் உள்ள போலாம். எங்க போறோம்? தேவாலயத்துக்கு பரிசு. சிலர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு வர்றது தேவாலயத்துக்கு வர்றது மாதிரி நினைக்கிறாங்க. இதுதான் தேவாலயம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கத்தரை பார்க்க போறேன், கத்தரோட ஐக்கியம் கொள்ள போறேன், அங்க போறேன் அப்படின்னு. அது கிடையாது. இப்போ அதனால தான் அந்த வியூ சரி கிடையாது. நாம உள்ள நுழையிறதுக்காக அல்ல. அங்க திறந்த உடனே அங்க இல்லைங்க ஆண்டவர். அவ்வளவு நாள் அங்க இருந்தவர் அங்க இல்லை, அங்க இல்லைன்னு காமிக்கிறதுக்காக தான் திறந்தாங்க. அதை திறந்து அங்க இருந்த ஆண்டவர் இப்பொழுது அங்கே தன்னை கட்டுப்படுத்தி அங்க வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. எங்க வந்துட்டார் இப்போ? நமக்கு உள்ள. இது மாபெரும் சத்தியம். ஆகையால் தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா? யார் தேவனுடைய ஆலயம்? எங்க இருக்குது தேவனுடைய ஆலயம்? அது பஸ் ஏறி போற இடம் இல்ல, உங்களுக்குள்ளதான். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள வந்துட்டாரு. எந்த மதமும் மார்க்கமும் போதிக்க முடியாத ஒன்று. தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றது கிடையாது. எப்போதுமே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருக்கிறோம், அவர் நமக்குள்ளாகவே இருக்கிறாரு. இதுதான் மாபெரும் சத்தியம். அவர் நமக்குள்ளாக வந்து விட்டார். அவர் வந்து இப்பேற்பட்ட ஒரு இணைப்பு ஏற்பட்டு விட்டபடினாலே, இப்பேற்பட்ட ஒரு பிணைப்பு நமக்குள்ள உண்டாகி விட்டபடினாலே, அவர் எனக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணி ஒரு திருமணம் மாதிரி நடந்துருச்சு. பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாகி விட்டோம். இப்பொழுது கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாயிருக்கிறோம். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குது? அவர் நமக்குள்ள இருந்து நாம் அவருக்குள்ள இருக்கிறபடினாலே நம்முடைய ஜீவியமே மாற்றப்படுகிறது. எப்படி மாற்றப்படுகிறது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர் நமக்குள்ள இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் கூட குறைவற்ற விதத்தில் நிறைவேற்றினார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. 10 கற்பனை செய்து முடித்தவர் எங்க இருக்கிறார்? இப்ப இங்க உள்ள இருக்கிறார். எனக்குள்ள ஓடுகிற ஜீவன் என்ன? அவருடைய ஜீவன். எனக்குள்ள இருக்கிற சக்தி என்ன? அவருடைய சக்தி. நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினவர் இப்பொழுது எனக்குள்ளாக வந்து விட்டார். ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் நீதி என்னிலே நிறைவேறுகிறது. நான் இப்ப நியாயப்பிரமாணத்தை செய்ய முடிகிறது, நான் இப்ப அதை நிறைவேற்ற முடிகிறது. முன்ன நிறைவேற்ற முடியாத நிலையில இருந்தேன். இப்பொழுது அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவரை எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறபடினாலே நான் நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிலே நிறைவேறும்படியாக, so that the righteousness of the law can be fulfilled in us. இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? பாவத்தை போக்கும் பலியாக ஆனார். அந்த பலி நடந்தது, அந்த சிலுவை காரியம் நடந்தது. அவர் வந்து பாவ மாம்சத்தின் சாயல்ல வந்து பாவத்தை போக்கும் பலியாக வந்து மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்வது எதற்காக? அல்டிமேட்லி முதல்ல நான் நீதிமானாக்கப்படணும், ஆனா கடைசியில நான் நீதிமானாகவே வாழ வேணும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அது அப்படி நடந்தது. இருக்கிறீங்களா? நான் நீதிமானாக ஆயிட்டேன்னு சொன்னாதான் வாழ்ந்து காட்ட முடியும். நான் சொன்னேன் இல்லையா, நாம் ஏன் பாவம் செய்தோம்? பாவிகளா இருக்கிறபடினால பாவம் செய்தோம். பாவம் செய்ததுனால பாவி இல்லை, பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்தோம். மாமரம் மாங்காய் காய்க்கிறதுனால மாமரமா இல்லை, மாமரமா இருக்கிறதுனால தான் மாங்காய் காய்க்குது இல்லையா? அப்ப நம்ம முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம்? பாவிகளா இருந்தோம், பாவத்திலே பிறந்தோம். தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகையால பாவத்தை வாழ்ந்தோம். சொல்லி நேச்சுரல். பாவியா இருந்தபடினால பாவம் தானா வருது, பாவியா இருந்ததுனால பாவம் செய்தோம். பாருங்க, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் டியூஷன் வைக்க வேண்டியதா இருக்குது.
பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டியூஷன் ஒரு ஸ்கூல் மாதிரி இது ஒரு பெரிய ஸ்கூலு. இங்கேருந்து அங்கே ஓடி, அங்கேருந்து இங்கே ஓடி, இங்கே தமிழுக்கு ஒரு டியூஷனு, ஹிந்திக்கு ஒரு டியூஷனு, கணக்குக்கு ஒரு டியூஷனு, இங்கிலீஷுக்கு ஒரு டியூஷனு, எல்லாத்துக்கும் ஒரு டியூஷன். நம்ம வைக்கலனா கூட அதுகளே வந்து கேட்குது, டியூஷன் வச்சிருங்க பேசாமல். முடியாது, வரமாட்டேங்குது. எப்படி வரமாட்டேங்குது? படிப்பா வரும்னா வரமாட்டேங்குது, வச்சிருங்க டியூஷனு அப்படிங்கிறான். பாவம் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வருது, டியூஷனே இல்லை. ஹலோ, சிலரும் வாயை மூடிட்டு சிரிக்கிறாங்க, தெரியும் போல இருக்கு. பிள்ளைகளை பார்க்கிறோம், அவங்க வளர்றதை பார்க்குறோம். தப்பு செய்யறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுக்கு டியூஷனாக வச்சோம். தமிழ் வரமாட்டேன், தாய் பாஷை பாருங்க, அது வரமாட்டேங்குது. தமிழில் படிப்பானா அது வரமாட்டேங்குது. அது எப்படி? தமிழே வரமாட்டேங்குதுன்றான். எப்படி வரமாட்டேங்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பாவம் சரளமாக வருது. அது பாட்டுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன தப்பு செய்யலான்னு அடுத்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு ஒன்றும் டியூஷனே தேவையில்லை. அதுக்கு 100க்கு 100 வாங்குவான். எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ். அதில் மட்டும் குறைச்சலே இல்லை. அது ஏன்னு சொன்னால் பாவம், பாவியாக இருக்கிறோம், அந்த சுவாபம் உள்ள இருக்குது. பிறகு பாவம் செய்கிறோம். ஆச்சரியப்படக்கூடாது பாவம் செய்யும் போது, ஏன்னா பாவியா இருக்கிறனால தான் பாவம் செய்யறான். இப்ப நீதிமான் ஆயிட்டோம். கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக அவர் பாவமானார், நாம் நீதிமானானோம். அவர் பாவமானது எதற்கு? நம்ம நீதிமானம் ஆக்குறதுக்கு. நீதிமானானதுனால இப்போ ஒழுங்கா வாழ்ந்தா அதை பற்றி ஆச்சரியப்படக்கூடாது. ஹலோ, அது ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்போ எங்க இருந்து வருது? உள்ள இருந்து வருதுங்க. அது உள்ள இருந்து திட்டி திட்டி வரல. இப்போ பிரசங்கத்தில் திட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அதனால தான் திட்டுறது இல்லை. நான் இதை சொல்றது, நான் வசனத்தை சொல்றது. திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. திட்டி திட்டி பண்ணா பாருங்க, கோயிலுக்கு வரும்போது ஒழுங்கா வருவாங்க ஜனங்க. கோயிலுக்கு வரும்போது ஒழுங்கா வருவாங்க. அங்கே வெளியே போனோன்னா வேற நடக்கும். திட்டி பிரயோஜனம் கிடையாது. அதான் திட்டி திட்டி தான் பார்க்குறோம், வீட்டில எல்லாம் நடக்குது. திட்டி திட்டி என்ன பிரயோஜனம்? திட்ட திட்ட அவன் இருதயம் கடினப்படுது. திட்ட திட்ட என்ன திட்டமோ அதை தான் செய்யறான். சத்தியம் என்ன சொல்லுது? அதான் முக்கியம். நீங்கள் யார்? நீங்க நீதிமான். நீதிமான் சொன்னா நீதிமான் 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 சொல்லி போதிச்சுட்டே இருந்தா விசுவாசிக்காரன் சொன்னா நீதிமான் தான். இதுதான் பெரிய குறை சபைகள்ல பாருங்க. இன்னைக்கு நீதிமான் போதிக்கிறதுல பாவி 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 பாவின்னு போதிச்சதுனால வெளியே எந்திரிச்சு போகும்போது எல்லா பாவியை போல நானும் ஒரு பாவி, பிரதான பாவின்ட்டு போறான் வீட்டுக்கு. அவன் பாவம் செய்யும் போது ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா அதை தானே விசுவாசிக்கிறார். விசுவாசிக்கிறது என்ன? எல்லா பாவியில நான் பிரதான பாவி. எதையோ ஒன்றை பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் போகும்போது நான் பிரதான பாவி பிரதான பாவின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரிய பாவத்தை செய்யும் போது ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா அதை தானே விசுவாசிக்கிறாங்க. இருக்கீங்களா? நான் ரைச்சஸ்னஸை பற்றி போதிக்கும் போது சில உதாரணங்கள் கொடுப்பேன். ஒரு சிறிய பிள்ளை பாருங்க, பெண் பிள்ளைகள் சில நேரத்தில் அவங்க அம்மாவுடைய புடவையை கட்டிக்கும். இந்த அம்மாவுடைய புடவை கட்டினோன்னா அம்மா மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிடும், பெரிய ஒரு லேடி மாதிரி. அந்த சின்ன பிள்ளை அப்படிங்கிற அந்த புத்தி போய் இந்த புடவையை போட்டது நிமித்தமாக இந்த புடவை இப்போ வந்து சுத்திட்டு இருக்கிறதுனால அம்மான்ற ஒரு தோரணையோடு அது நடக்கவும் பேசவும் செய்யும். இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. எப்படி வந்தது? எப்படின்னா இந்த புடவை அந்த உணர்வை உண்டாக்குறது. நான் இப்போ பிள்ளை இல்லை, நான் அம்மாங்கிற உணர்வு இல்லையா? விசுவாசிகளுக்கு இது ரொம்ப தேவை. நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும்னா அதுதான் நீதி. நான் நீதிமான் என்கிற அறிவு வரணும். நான் நீதிமான் என்கிற அறிவை நாம் தரித்துக் கொள்ளணும். நான் நீதிமான் நீதிமான் விசுவாசிக்கும் போது என்ன ஆகிறது? நீதிமானாகவே நடக்க ஆரம்பிக்கிறோம். நல்ல சூட்டையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு போய் எங்கேயாவது பிளாட்ஃபாரத்தில் ஓரமாக உட்கார மாட்டோம் இல்லையா? சேரில் உட்காரதுனால என்ன பண்ணுவோம்? போட்டு தொடச்சி அதை கைக்குட்டை எடுத்து க்ளீன் பண்ணி இதெல்லாம் சரியா இருக்குதா? ஏன்னா இவ்வளோ நல்ல சூட்டை போட்டுட்டு வந்து எங்கேயாவது உட்காந்து அது பூரா அழுக்காயிடக்கூடாது இல்லையா? நாம் போட்டிருக்கிற இந்த சட்டை நாம் நடந்துக்கிற விதத்தை பாதிக்குது. எப்படி பாதிக்குது பாருங்க. லுங்கியை கட்டினா போய் எங்க வேணா உட்கார சொல்லுது. அதனால தான் நினைக்கிறேன் சில நேரத்தில் போடுற சட்டை கூட ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சபையில் பாரு தலைகளா சொல்லி விட்டாங்க. சட்டை நல்லா போட்டினா நீ போச்சு நரகம் அப்படின்ட்டான். அந்த காலத்து நான் வளரும் போது நான் இதனாலேயே என்ன ஆண்டவரே இது, கோயிலுக்கு போனால் சட்டையும் ஒழுங்கா போட முடியறதில்லை. நல்ல சட்டை போட்டா நரகம், நல்ல சட்டை போட்டாதான் நல்ல புத்தி வருது. ஹலோ, ரொம்ப முக்கியம். அது விளங்குறது இல்லை பாருங்க. சாதாரண ஒரு அறிவு. நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறது அதுலதான் அடங்கி இருக்குது. நான் நீதிமான் என்கிறத ஒரு வஸ்திரம் போல தரித்துக் கொள்ள. நான் யார்? நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் யார்? விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். நான் யார்? நான் தேவருக்கு சொந்தமானவன். நான் யார்?
அப்படின்ற அறிவு ஓங்கி இருக்கும்போது, நான் நீதிமான் அறிவு ஓங்கி இருக்கும்போது நம்முடைய மனதில் பாவ செய்கைகளை செய்ய மாட்டோம். போகாது புத்தி அந்த பக்கம். நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா பாருங்க, அப்ப பாவம் வரும்போது நான் தான் பாவியா செய்தியும் செய்துட்டு போறேன். ஒரு பாவம் செய்யறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லை, 10 பாவம் செய்யறதுனாலையும் மாறிடும். ஒன்றும் ஒரு கொலை செய்தாலும் ஒன்று தான், 10 கொலை செய்தாலும் ஒன்று தான். அப்படி போயிடுறோம். இன்றைக்கு விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி வாழ்க்கை வாழாததுக்கு காரணமே இப்படிப்பட்ட போதனைகள் தான். நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்னு போதிச்சுட்டு அப்புறம் அவங்கள ரொம்ப பரிசுத்தவானா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. என்ன போதிக்கிறோமோ அப்படிதான் இருப்பாங்க. நான் நீதிமான். எல்லாரும் கையில ஊத்தி சொல்லுங்க, நான் நீதிமான். இயேசு பாவமானார், அதன் மூலமாக நான் நீதிமானானேன். தேவனுடைய பிள்ளை, விலையேறப்பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பாவத்தை போக்கும் பலி அவர். என்னுடைய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய மரணம், என்னுடைய நரகத்தின் அக்கினி எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை தேவன் தண்டித்தார். அவர் எனக்காக பலியானார். அதன் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளையானேன். அவர் நான் ஆயிட்டார், நான் அவர் ஆயிட்டேன். அதான் சிலுவையில் நடந்தது. இயேசு தேவனுடைய குமாரன், சிலுவையில பாவமானார், என்ன போல ஆயிட்டார். நான் பாவி. நான் சிலுவையில் அவர் செய்ததன் மூலமாக தேவனுடைய குமாரன் ஆயிட்டேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆயிட்டேன்னு சொன்னா அது வெறும் வார்த்தையில் அல்ல, அது வெறும் தேரில் அல்ல, அது நிச்சயமா நடைமுறையில வந்து சேருது. அதைத்தான் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிலே நிறைவேறும்படியாக பாவத்தை போக்கும் பலியானார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்மளே நிறைவேறணும். எப்படி நிறைவேறுது? நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாகவும் நிறைவேறுகிறது. வெறும் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம் என்றது மட்டும் அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வைக்கிறார், நமக்கு உள்ளே இருந்து வாழ வைக்கிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர், குற்றமற்றவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை அறியாதவர், சாவையும் நோயும் பேயையும் ஜெயித்தவர், அவர் எனக்கு உள்ள இருந்து என்னை வாழ வைக்கிறார், எனக்கு உதவி செய்கிறார். முன்ன என்ன இருந்தது? முன்ன என்ன இருந்ததுன்னா பிசாசனுடைய தன்மை இருந்தது, பாவ சுவாபம் இருந்தது, பிசாசனுடைய இருள் எனக்குள்ள இருந்தது. ஆகையால் தான் பரிசுத்த வாழ்க்கையை வாழவே முடியல. இப்ப இயேசு இருக்கிறார், அவருடைய வார்த்தையின் ஒளி இருக்கிறது, அவருடைய தன்மை எனக்குள்ள வந்திருக்குது. பாவத்தை போக்கும் பலியாக அவர் என்னைக்கு ஆனாரோ அன்னைக்கு நான் நீதிமான் ஆயிட்டேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், பாவங்கள்லாம் ஒளிந்து போயிற்று. இப்போ எனக்குள்ள இருந்துகிட்டு என்ன அவருக்காக ஜீவிக்கும்படியாக அவருடைய ஜீவனையும் அவருடைய பலத்தையும் அவருடைய சக்தியும் எனக்கு ஊட்டி கொண்டே இருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிலே நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்காக பாவத்தை போக்கும் பலியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆலயம் நாம். அந்த உணர்வில் வாழணும். இங்கிருந்து போகும்போது அந்த உணர்வில் போகணும். நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், தேவன் குடிகொண்டிருக்கிற ஆலயம், தேவன் எனக்குள்ள வாசம் பண்றார். நான் தேவனுடைய ஆலயமா இருந்தா எப்படி இருக்கணும்? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கும் என்றால் இந்த சரீரத்தை நான் எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி வாழ வேணும்? அது எனக்கு உள்ள இருந்து அவர் செய்கிறார். பரிசுத்தமாகுதல் என்பது தேவன் எனக்குள்ளாக இருந்து நடப்பிக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான கிறிஸ்தவ ஜீவியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை போக்கும் பலியானீர், எங்களை நீதிமான ஆக்கும்படியாக அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி எங்களில் இன்றைக்கு நிறைவேறும்படியாக நீர் எப்படி நிறைவேற்றினீரோ அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக, அது எங்களில் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று சொல்லி இருக்கிறதே. உண்மையாகவே பாக்கியவான்கள் நாங்கள். பாவிகளாக இருந்த எங்களை மீட்டுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றி நீதிமான்களாக ஆக்கி எங்களுடைய நிலையே மாற்றி இருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த வார்த்தை பதியட்டும். உடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஆழமாய் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் வைக்கட்டுங்க தாவே. தாங்கள் யார் என்கிற பெரிய அறிவு உள்ளத்திலே உண்டாகட்டும், ஞானம் உதிக்கட்டுங்க தாவே. இந்த வசனத்தின் ஒளி உள்ளே உண்டாகட்டும், அந்த வெளிச்சம் வீசட்டுங்க தாவே.
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்கிற மேலான அறிவு ஓங்கி நிற்கட்டும். நியாயப்பிரமாணத்தின் நீதி அவர்களிலே நிறைவேறட்டும், வாழ்க்கையில நிறைவேறட்டும், நடைமுறையில நிறைவேறட்டும். கர்த்தாவே, நீர்தாமே எங்களுக்குள்ளாயிருந்து நடத்துகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வாதத்திலும் தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே பலவிதமான பாரங்கள், கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். கல்வாரி சிலுவையின் மூலமாக எங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தின நீர் கர்த்தாவே, எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாத ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ அப்பமாய் நீர் இருக்கிறீர், போதுமானவராய் இருக்கிறீர். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய சூழ்நிலைக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். வியாதியையும் வேதனையும் வலிகளையும் மற்ற எல்லா மனவேதனைகளையும் பாரங்களையும் கவலைகளையும் போக்கி நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அளிக்க வல்லவராய் இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சாயங்காலம் கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர் தெழுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை. கிறிஸ்தேசு மகிமை பாடவே, கிறிஸ்து இயேசு மகிமை பாடவே. கர்த்தருண்டு எங்கெங்கும் என்ற உணர்வு இன்றெங்கும், உயிர் தெழுதலின் வல்லமை அசைவாடுதே இவ்வேளை. கிறிஸ்தேசு மகிமை பாட